ஹாய், ஹலோ, குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு மார்ச் 21. டைம் சரியா 11:05 AM. சரியா, ஒரு 15 மினிட்ஸ் தான். இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் வந்து நான் எடுக்கிற டாபிக்ஸ் எல்லாமே, அதாவது இந்த பிளேலிஸ்ட்ல நான் எடுக்கிற டாபிக் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லாமே என்னுடைய கருத்துக்கள். சரியா, ஓகே. இன்னைக்கு என்னன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க. அவங்க செய்யற காரியத்துல பாத்தீங்கன்னா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஆனா நான் சொல்ற இது வந்து கொஞ்சம் ஒரு எப்படின்னா கரெக்டா புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வர்றத. ஓகே, ஓகே, பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, பெயிண்ட்லயே எடுத்துக்கிறேன். ஓகே, பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டாபிக் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லேர்னிங் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போடுறாங்கன்னா, ஓகே, இதை வந்து ஓகே, வெலாசிட்டி கீழே இருக்கிறது என்னென்ன இருக்குன்ட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுதான் முக்கியம். ஓகே, இம்பார்ட்டண்டா ரேதர் தென் ஓகே என்னென்ன பாயிண்ட்ஸ் கலக்குன்னு பண்றதுக்கு பதிலா, ஓகே, எல்லாரையும் நான் சொல்ல வரல, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அது மாதிரி. ஓகே, அப்புறம் இதை வந்து அதாவது ஒரு ஹெட்டிங் தான் நம்மளுக்கு முக்கியம். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து டிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே, அது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா சரியா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டு காட்டிட்டு இருக்கேன். ஓகே, இப்படி ஒரு பாக்ஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இந்த வேர்டை வந்து அதாவது இந்த ஃபர்ஸ்ட் முதல்ல தெரியுற இந்த வியை வந்து டிசைன் பண்றது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதுலயே அவங்களுக்கு வந்து ஒரு 5ல இருந்து அதோ அதாவது நான் சொல்ற இந்த கான்செப்டை மற்ற விஷயத்தோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும், துல்லியமா பண்ணணும். ஓகே, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது. ஓகே, நான் அது மாதிரி இருந்தவன் தான் ஒரு காலத்துல. இப்போ ஒரு நோட் புக் போட்டுட்டு ப்ராப்பரா எழுதிட்டு வச்சுட்டு, ஓகே, அதாவது அதாவது ஒவ்வொரு லைன் போட்டு அழகா ஹெட்டிங் கொடுத்துட்டு, சில பேர் வந்து ஸ்கெட்ச் பென்சில்ல எழுதிட்டு இருப்பாங்க அழகா கலர்ல போட்டுட்டு. ஓகே, டக்குன்னு பேனாலே போட்டு எழுதிட்டு, ஓகேவா, கீழே ஒரு அண்டர்லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன படிக்கிறீங்களோ என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ அதோட கான்செப்ட்ஸ் நீங்க எழுதிட்டு போறது வேற. ஓகே, அவங்களுக்கே தெரியாத விஷயம் என்னன்னா, ஓகே, நான் அது பாருங்க, இது சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கே தெரியாத விஷயம் என்னன்னா, ஓகே, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது. இப்ப நான் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் போடுறதுக்கு அப்புறம் வெலாசிட்டியில இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்லைன் கொடுக்கல. ஓகே, அண்டர்லைனுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? கிரீனு. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இது இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் சொல்லல. ஓகே, அப்புறம் வெலாசிட்டி நான் இப்ப அதுக்கப்புறம் வந்து சரி நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அதாவது உங்களுடைய லேர்னிங் வந்து எபிலிட்டி வந்து நிறைய டைம் இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணலாம். ஆனா இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து டைம் வந்து மேட்டர் இல்லையா? ஸ்பீடா போகணும். ஓகே, வெலாசிட்டி சாரி கிரீன்ல இருக்கு. ஓகே, ஐ நீட் பிளாக். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வெலாசிட்டி வெலாசிட்டி ரிலேட்டட் வித் ஸ்பீடு. சரியா? ஓகே, அதாவது எப்படி சொல்றது, ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்குன்னா அந்த குழந்தையோட அதாவது அந்த விளையாட்டு பொருட்கள் கலைஞ்சிருந்தாதான் அதுவும் ஒரு அழகுதான். புரியுதா? ஓகே, அதாவது எல்லாத்திலும் பிகாஸ் அதாவது எப்படி சொல்றது, ஓகே, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க வந்து ஒரு செயல்ல லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கீங்க, சரி,
லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது ஓகேவா, அதை பத்தியான பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு ஓகே ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். பரிபூரணவாதின்னு சொல்லலாமா தமிழ்ல? ஆமா. ஓகே, நம்மளுக்கு ஆக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம்குள்ள நம்ம படிச்சு முடிக்கணும், தெரியும் வாட் இஸ் வாட். அதுக்கப்புறம் வந்து இந்த அதாவது நான் சொல்ற இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ ஒரு சாப்டர்ல உட்காடுறீங்க அப்படிங்கிறப்போ, படிக்கிறதுக்கு உட்காடுறீங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு உட்காடுறீங்கன்னா ஓகே, நான் என்ன எப்படி கரெக்ட் பண்ணிட்டேன், ½ an hour டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன், இல்லை 45 minutes அட் மேக்ஸிமம் 1 hour அந்த கான்செப்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான் படிக்க முடியும். ஓகே, இது என்ன ஆகுதுன்னா அதாவது என்ன ஆகும்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ஓகே ஒவ்வொரு செயல்லையும் ஓகே when you are allowing yourself தமிழ்ல பேசுறேன் இங்கிலீஷ்ல பேசுறேன்னா நீங்க ரொம்ப வந்து பரிபூர்ணவாதியா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இருக்கிறாங்க சில பேர். சரியா, சில பேர் அதுதான் நான் இப்ப சொல்ல வர்றது வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, இதை நம்ம பத்தி ஆல்ரெடி அதாவது பேசி இருக்கிறோம். ஓகே, முதல்ல வந்து அதாவது ஸ்மால் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஒரு அதாவது இன்டர்நெட் தொழாவே கூகுள் சர்ச்ல இருந்து ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோங்க, நீங்க இந்த வெலாசிட்டியே எடுத்துட்டு அதை பத்தி படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் டீடைல் ஓகே, அதாவது அதுல இருந்து வந்து அந்த நோட் போட்டுட்டு ஓகே அதை எழுதிட்டு அந்த நோட்டு போட்டு எழுதுங்க வேணாங்கல்ல, ஆனா அந்த நோட்ல நீ போட்டு எழுதுறது வந்து ஹின்ஸா தான் இருக்கணும். டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அங்கேயே இருக்கே, புரியுதுங்களா? ஓகே, இல்ல அதாவது ஆனா நீங்க அந்த ஆக்ஷன்ல இருக்கணும், அந்த செயல்ல இருக்கணும். புரிஞ்சுங்களா? அந்த காரியத்துல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல விதமாக மாற்றக்கூடிய செயல்கள்ல நீங்க இறங்கி இருக்கணும். ஆனா அந்த செயலை வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனா பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க, உங்க மூளைக்குள்ள பதியணும், அவ்வளவுதான் அந்த விஷயம். ஓகே, ஏன்னா அதாவது ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்தீங்கன்னா ஓகே உங்களால அன்னைக்கு நீங்க முடிக்க வேண்டிய காரியங்களை முடிக்க முடியாம போகும். ஓகே, உங்களுடைய மென்டல் ஹெல்த் என்ன ஆகும்னா அதாவது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். என்னடா இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணோம், இன்னைக்கு முடிக்க முடியல, சரி ஓகே நம்ம டயர்ட் ஆயிட்டோம், நம்ம நாளைக்கு முடிச்சுப்போம். இதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன், ஒத்தி போடுறது, நாளைக்குன்னு ஒத்தி போடுறதும் உள்ள வந்துடும். நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்தீங்கன்னா எப்பா இது என்னோட கருத்துங்க ஓகேவா, நீங்க ஒரு வேளை பெர்ஃபெக்ஷனா இருந்து ஸ்பீடா முடிப்பீங்கன்னா ஓகே. நான் சொல்றத நீங்க யோசிச்சு பாருங்க, அனலைஸ் யுவர் செல்ஃப். ஓகே, யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு பாருங்க, டோன்ட் பி பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நிறைய கத்துக்க முடியாம போயிடும் இன்ன டேல. ஓகே, சின்ன சின்ன அவ்வளவுதான் நோட்ஸ் ஹிண்ட் தனி. சப்போஸ் யூ ஆர் லேர்னிங் அபவுட் என்ன சொல்றது ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி, அதுக்குன்னு ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஓகே, அந்த நோட்ல ஒரு ஹெட்டிங், அதுக்கப்புறம் கீழே வந்து ஹிண்ட், அவ்வளவுதான். யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம், அப்புறம் வாட் இஸ் வாட். நான் திருப்பி சொல்லிடுறேன் ஓகேவா. ஓகே, நான் ஒரு காலத்துல வந்து இந்த தப்பை பண்ணிட்டு இருந்தவன் தான், ஆனா அந்த ஆக்ஷன்ல இருந்தேன். ஓகே, நமக்கு தெரியாமலே பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் இந்த மாதிரி அண்டர்லைனு ஓகே இந்த ப்ராப்பரா இருக்கிறது. மக்களே திருப்பி சொல்றேன், நான் சொல்ற வர்றதை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தான் கொடுக்குறேன், ஸ்பீடா ஒரு காரியத்தை முடிக்கணும் கட கட கடன்ட்டு. அதுக்குன்னு வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் பண்ணக்கூடாது. ஓகே, நான் சொல்ல வர்றது அது ஒரு கலை. ஓகே, இட்ஸ் அன் ஆர்ட், ஒரு செயல் பண்றதுங்கிறது. ஓகேவா, அந்த செயல் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, மொபைல் போன் டிஸ்ட்ராக்ஷனு, ஓகே அப்புறம் மனிதர்களோட தொந்தரவு,
முக்கியமா அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு, லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க, ஒரு டெக்னாலஜி கத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, ஓகே. ஆனா நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, ஒரு நோட் புக்ல வச்சுட்டு see when you are writing, ஓகே, நீங்க கண்ணால பார்த்துட்டு நீங்க எழுதும்போது ஹிண்ட் எழுதுங்க, டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் எழுதாதீங்க. அந்த ஹிண்ட பாத்தீங்கனாலே, நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஹிண்ட பாத்தீங்கனாலே, ஹிண்ட்னா என்ன, குறிப்புன்னு வச்சுக்கலாமா, அந்த ஹிண்ட பாத்தீங்கனாலே ஓகே உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த ஹிண்ட பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அதாவது அந்த படிச்ச கான்செப்டோட அதோட எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா விரிவாக்கம் உங்க மனசுக்குள்ள வந்துடணும். அப்படி வரலைன்னா என்ன ஆகும்னா, நீங்க திருப்பியும் என்னடா இது ஏதோ ஒன்று முக்கியமா ஒன்று படிச்சுமே அப்படின்ட்டு இன்னொரு தடவை போய் கூகுள் சர்ச்சில் போய் தொடாவி பார்ப்பீங்க தெரியுமா. அப்போ தொடாவி பார்க்கும்போது திருப்பி மனசுக்குள்ள ஆழமா பதியும். நீங்க விரிவா எழுதிட்டீங்கன்னா ஓகே, நீங்க ரீகலெக்டே பண்ண மாட்டீங்க. அதுதான் நம்ம நோட்ல தான் விரிவா எழுதியிருக்கோமே, எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். நீங்க உங்களை யோசிக்க விடுறதே இல்ல. ரீகலெக்ட்ங்கிறது என்னது, படிச்சத வந்து ஓகேவா, படிச்சதை வந்து ஞாபகப்படுத்தி பாக்குறத ஓகே ரீகலெக்ட். நீங்க எல்லாத்தையும் டீடைல்டா நோட்ல எழுதி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹெட்டிங் பார்க்கணும். நீங்க எழுதி வச்ச ஹெட்டிங், அதுக்கப்புறம் ஒரு 2 3 4 ஹிண்ட் இருக்கணும், குறிப்புகள் இருக்கணும். அந்த குறிப்புகள் பார்க்கும் போதே நீங்க என்ன படிச்சோங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். அப்படி வரலைன்னா ஓகே, அதுக்கப்புறம் நீங்க உங்களோட புக்ல வந்து அதை பத்தியான ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு அதை பத்தி விரிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சின்னதா ஒரு கிளான்ஸ் விடணும். புரிஞ்சுதுங்களா? இதுல வந்து அதாவது ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ஆயிரும்னா நம்ம ரீகலெக்ட் பண்றதும் போயிடும். சோ என்ன ஆகும்னா, ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்தீங்கன்னா எல்லாமே வந்து மென்டல் ஹெல்த்தோட, அதை என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னோட கருத்து, ஓகே, மென்டல் ஹெல்த்தோட வந்து தொடர்புடையது. ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, ஓகே, ஆங்ஸைட்டி அதிகமாகுது, இன்னும் சொல்ல போனா டிப்ரெஷனும். ஸோ ஒரு நாள்ல இந்த காரியத்தை முடிக்க முடியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரியலிஸ்டிக் கோல், இன்னைக்கு என்ன அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால. ஆனா நீங்க அன்னைக்கு ஃபுல்லா அந்த அதாவது நீங்க அதை நோக்கி ஒரு ப்ராசஸ்ல தான் இருக்கணும். படிக்கணும், புரிஞ்சுதுங்களா? படிக்கணும். இல்ல நீங்க வந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து சின்ன சின்ன ஹிண்ட் மட்டும் எடுத்துட்டு நீங்க கவனிச்சுட்டு இருக்கணும். ஓகே, இது என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதாவது லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது அவங்க டைம் இதுல எல்லாம் மிஸ் ஆயிட்டு இருக்கும். சில குழந்தைகள் சரி, ஓகே, 7வது 8வது இல்ல 10th 11th 12th படிக்கிற குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட நோட் புக்லாம் பார்த்தா ஸ்கெட்ச் பென்சில்ல அழகா எழுதியிருப்பாங்க. அழகா வந்து ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே வந்து கோடு போட்டுட்டு ஓகே அழகா போட்டுட்டு கையெழுத்து முத்து முத்தா இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து ஓகே, இது திருப்பி சொல்றேன், இது என்னோட கருத்து தான். ஓகே, நிறைய வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, நான் வந்து 10th எக்ஸாமு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறது ஆளுகள் இல்லை. சரியா? சோ அதாவது நம்ம தவறுகள் இருந்தா நம்ம கத்துக்கிறோம், பரவாயில்ல. நீங்க வந்து இம்பர்ஃபெக்ஷனா இருந்தீங்கன்னா சில தவறுகள் பண்ணுவீங்க. ஹிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, குறிப்புகள் எடுக்கிறதே வந்து அது நான் சொல்றது எப்படி சொல்றது, அதாவது இம்பர்ஃபெக்ஷனா இருந்தா அதாவது பர்ஃபெக்ஷனா இருந்தீங்கன்னா நீங்க படிச்சதை உங்க நோட்ல ரொம்ப டீடைல்டா எழுதி வைப்பீங்க. இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது சின்ன குறிப்புகள் மூலமா போதும். சோ உங்களுடைய மூளையை நீங்க வந்து அடுத்த தடவை பார்க்கும்போது நீங்க உங்களுடைய குறிப்புகள் அந்த ஹிண்ட்ஸ் மூலியமா நிறைய உங்களுடைய மனசுக்குள்ளேயே அது வந்து என்ன சொல்றது, அது வந்து நீங்க படிச்சதெல்லாம் வரணும், ஓடணும். சரியா? அதாவது இது ஏதோ எனக்கு வந்து என்ன சொல்றது சொல்லணும்னு தோணுச்சுங்க. ஓகே, அதனால நான் சொல்லிட்டேன் நான்.
ஓகே, அதாவது டோன்ட் பி பெர்ஃபெக்ஷனிஸ்ட். கட 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 கடன்ட்டு நீங்க வேணா அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? முக்கியமா ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்க சப்ஜெக்ட்ஸ் மேத்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இருக்கு, அவ்வளவுதான். ஒரு ஹெட்டிங்கு, அது கீழே வந்து என்ன. ஆனா நீங்க இந்த குறிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது, ஹின்ஸ் எழுதுறதுங்கிறது படிச்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஹின்ஸ் எழுதுங்க. சில பேர் வந்து என்ன சொல்றது, படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஹிண்ட் எழுதுவாங்க. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஓகே டெக்னிக். அது ஆக்சுவலி இதுல கூட நான் ரொம்ப உள்ள வரக்கூடாது. ஓகே, படிக்கும் போது சில பேர் குறிப்புகள் எடுத்துப்பாங்க. சில பேர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து மனசுல ஓட்டி பார்த்துட்டு, ஓகே இந்த முக்கியமான வேர்டு, இந்த கான்செப்ட் இதை சொல்ல வருது அப்படிங்கிறத ஹிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. டீடைல்டா அந்த நோட்ல எழுதிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் நீங்க வந்து உங்களுடைய அதுக்கப்புறம் வந்து ஓகே நோட்ல தான் நம்ம டீடைல்டா எழுதியிருக்கோமே, ஓகே அதை நம்ம அதுக்கப்புறம் படிச்சுப்போம் அப்படிங்கிறது வந்து வந்துடும். அதனால நீங்க வந்து ரீகலெக்ட் பண்ண மாட்டீங்க. சரியா? ஓகே, இது ஏதோ எனக்குள்ள தோணுச்சுங்க, அதனால நான் சொல்லிட்டேன் நான். ஓகேம்மா, சரி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல நான் வந்து ஆசைப்படுறேன். சோஃபார் இது கொஞ்சம் சில, அதாவது வேணுங்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து இதை விட சாரி இதோட நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் வந்து சின்ன ரீகேப். ஓகே, இது வரைக்கும் வந்து நம்ம கல்கற்பி சேனல்ல வந்து என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி. ஓகேவா? அதாவது புதுசா கவனிக்கிறவங்களும் அப்படியே காதல போட்டு கேட்டுட்டே இருந்தீங்கனாலே போதும். ஓகே, சோஃபார் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல வந்து கிரீக் ரூட் வேர்ட்ஸ், ஓகே, அதுல பெய்டோ, அகோகோ, லோகோஸ், அப்புறம் பேப்டிஸ்மா, ஓகே, இந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிருக்கிறோம். அப்புறம் இந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி என்னென்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் உருவாகிருக்கு. பெடகாக், பெடகாஜி, பெடோ பேப்டிசம், பெடகாஜிக்கல், ஓகே, பெடலாஜி. ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமானது. ஏன்னா பெய்டோன்னா ஓகே கிரீக் வார்த்தையில வந்து குழந்தைன்னு அர்த்தம். ஸோ நீங்க எந்த ஒரு ஆங்கில வார்த்தையை பார்த்தீங்கன்னாலும் உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமர்ல வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஓகே, ரொம்ப குட்டியா ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். ஏன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல. ஓகே, அப்புறம் வெர்புனா என்ன, அப்புறம் நவுனுனா என்ன, ஓகே, அப்புறம் அதோட இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஏன்னா பேசும்போது கொஞ்சம் கிராமரும் தேவை. ஓகேவா? நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், என்னோட ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல 30% ஆஃப் கிராமர், 70% வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷா தான் இருக்கும்ட்டு. அப்புறம் அட்வர்ப் பார்த்துருக்கோம், அட்ஜெக்டிவ் பார்த்துருக்கிறோம். ஓகே, எல்லாமே வந்து ஒரு மேலோட்டமான பார்வையில உங்க மனசுல கொஞ்சம் அழகா என்னால முடிஞ்ச அளவுக்கு உள்ள பூத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ், அப்புறம் நெகட்டிவ் சென்டென்சஸ், அப்புறம் பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல இருந்து எப்படி வந்து கேள்விகள் உருவாக்குறது, அப்புறம் நெகட்டிவ் சென்டென்சஸ்ல இருந்து எப்படி கேள்விகள் உருவாக்குறது. ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் செக்ஷனு. அப்புறம் C# பேசிக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்சோல் ப்ரோக்ராம், ஓகே, எப்படி எழுத அடிப்படையிலிருந்து சொல்லி கொடுத்துருப்பேன். C# பேசிக்ஸ்ல கவனிக்கிறவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து நாவிஸ் லேர்னர் மினின்னு இருக்கும். இது வந்து நான் சொல்றது வந்து கம்ப்யூட்டரை பத்தி தெரியாதவங்களுக்கு. ஓகே, அதை கவனிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்துட வேண்டியதான். ஓகே, எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஓகேவா? நீங்க எப்படி மொபைல் போன்ல வந்து ஆப் இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே மாதிரி தான் ஓகே கம்ப்யூட்டர்ஸ்லயும் சரி, லேப்டாப்லயும் சரி, ஓகே, ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு ஆப் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஓகே உள்ள இறங்க வேண்டியதான். ஓகே, அப்புறம் C# லாங்குவேஜை யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்துருப்போம். அப்புறம் C# இன்டர்மீடியட்ல வந்து அதாவது அரேஸ்ல வந்து 1 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல். ஆனா அதை பத்தி நான் விரிவா எடுக்கல. ஓகேவா? ஏன்னா இன்டர்மீடியட்ங்கிறது வந்து எப்படின்னா, அதாவது கொஞ்சம் அனுபவம் இருக்கிறவங்க உள்ள போறது. அதுக்கப்புறம் வந்து C# அட்வான்ஸ்டு செக்ஷன்ல வந்து
சிஸ்டம் டாட் அரே கிளாஸ்ல ஓகே கெட் அப்பர் பவுண்டு, அதுக்கப்புறம் கெட் லோயர் பவுண்டு. இனிமேல இருந்து நான் ஒரு ஐடியாவும் எனக்கு உள்ள வருது என்னன்னா, அதாவது ஒவ்வொன்றுத்துலயும் வந்து இப்போ பேசிக்ஸ்ல எடுக்கும்போது பேசிக்ஸ்ல இருக்கிற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் என்ன, இன்டர்மீடியட்ல நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது அதுல இருக்க இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் என்ன, அப்புறம் அட்வான்ஸ்ட் எடுக்கும்போது அதுல இருக்கிற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத பத்தியும் போடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு, பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது வந்து C# பேசிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் ஒவ்வொரு பிளேலிஸ்ட். சரியா? ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு பிளேலிஸ்ட் அது பாத்தீங்கன்னா இருக்கும். C# பேசிக்ஸ் ஒரு பிளேலிஸ்ட், அப்புறம் C# இன்டர்மீடியட் ஒரு பிளேலிஸ்ட், C# அட்வான்ஸ்ட் ஒரு பிளேலிஸ்ட். எல்லாத்துலயுமே தமிழ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ்ல வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்புறம் நாவிஸ் லேர்னர் செக்ஷன் ஒன்னும் ஆரம்ப காலத்துல போட்டேன் இந்த சேனல் தொடங்கும் போது. அதுல வந்து ஒரு 15 ஹவர்ஸ்க்கு வந்து தமிழ்ல தான் இருக்கும், ஃபுல் டீடைல்ஸா இருக்கும். கம்ப்யூட்டரை பத்தி தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அது ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஒவ்வொரு வீடியோ 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரும். சரியா? யாருப்பா இதெல்லாம், யாருடா உட்காந்து இதெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து செலவு பண்ணி கவனிப்பாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணேன், நாவிஸ் லேர்னர்ஸ் மினின்னு ஒன்று போட்டுட்டு அதுல வந்து வாட் இஸ் கம்ப்யூட்டர், அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன, இதை பத்தி ரொம்ப அழகா அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் வீடியோஸா போட்டிருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், ஓகே ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ்ன்ட்டு. ஓகே, என்னன்னா இது வரைக்கும் பண்ணது எல்லாத்துலயுமே வந்து தமிழ்லயும் போட்டிருப்பேன், இங்கிலீஷ்லயும் போட்டிருப்பேன். ஓகே, இதுல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வெரி பேசிக் இன்ட்ரோ. ஓகே, அது வந்து ஒரு நோட் பேட்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதி அது எப்படி ப்ரௌசர்ல ஃபங்க்ஷன் ஆகுது, ஓகே அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பேன். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம், ஓகே பிரெண்டன் எய்க்கு, ஓகே 1995. ஓகே, என்னோட ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்கே பாத்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சாங்க, எதுக்கு யூஸ் பண்றோம் அந்த லாங்குவேஜை, ஓகே எந்த வருஷம், கொஞ்சம் டீட்டெயில்டா தான் போவேன். இந்த கலித்தெரப்பி சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தான் போவேன், ஆனா டீட்டெயில்டா தான் போவேன். ஓகே, அவசரமா வேணும்னு தெரிஞ்சுக்கிறவங்க இன்டர்மீடியட்டையும் அட்வான்ஸ்டையும் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, ஆனா பேசிக்ஸ்ல வந்து ஆர்கனைஸ்டா பண்றதுனால வந்து ஓகே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் வீடியோஸ். ஓகே, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்ன, அதாவது நான் ஹியர் ஆஃப்டர் ஓகே நான் வந்து அந்த இன்டர்மீடியட்லயும் அட்வான்ஸ்லயும் ஓகே ஐ எம் கோயிங் டு கான்சென்ட்ரேட். ஓகே, பேசிக்ஸ்ல மோஸ்ட்லி வந்து அடிப்படைகள் சொல்லி கொடுத்துட்டு ஓகே இன்ஸ்டாலேஷன் அது வேணா ஒரு 2 or 3 days ஒன்ஸ் ஒரு வீடியோ ஒன்று வரும் அதுல. ஓகே, எல்லா இதுலயும் நான் என்ன சொல்ல வரேன்னா, C# பேசிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட், அதுல வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும், ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் போவோம். இந்த ஒரு இன்டர்மீடியட்லயும் அட்வான்ஸ்லயும் கொஞ்சம் ஸ்பீடா எடுத்துட்டு போவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேற என்ன படிச்சோம்? ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இட்ஸ் அ புரோட்டோடைப். ஓகே, புரோட்டோடைப் பேஸ்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னங்கிறத ரொம்ப அழகா வந்து இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதுல நீ கவனிச்சுக்கோங்க. அதாவது நாவிஸ் லேர்னர்ஸ் மினில எல்லாமே வாட் இஸ் வாட், ஓகே இவ்வளவுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைல்ல சொல்லி கொடுக்குற ஒரு முயற்சியா இருக்கும். அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல வந்து கியூபிட்ஸ் பத்தி வெரி பேசிக்கா பத்தி சொல்லியிருப்போம். அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அதே மாதிரி தான். ஓகே, அதுல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்லயும் இன்னும் இங்கிலீஷ் தொடலைன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல போடல. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு வச்சிருக்கிறேன். ஓகே, பார்ப்போம். சரியா? ஓகே, எல்லாத்தையும் நான் அதை ஒரு தடவை நான் ஒரு ரீகேப் கொடுத்துட்டேன். ஓகேவா? இனிமேல் எல்லா செக்ஷன்லயுமே அது ரிலேட்டடான இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் உள்ள கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றேன். சரியா? ஓகே, எல்லாத்தையுமே ஓகே ஏதாவது விட்டுட்டேனா? ஓகே, எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே இணைஞ்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் என்னோட வீடியோஸ்ல ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா ஓகே அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.
சரியா? ஓகே ஓகே, வேலிடான தவறுகளா இருக்கட்டும். ஆனா என்ன சொல்றதுன்னா, அதாவது பேசிக்ஸ்ல வந்து ஓகே, அதாவது கம்ப்யூட்டர் பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க கவனிக்கிறதுனால ஓகே, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது எனக்கு தெரிந்தே செய்யும் சில தவறுகள் இருக்கு. அப்பதான் அவங்க மனசுக்குள்ள அவங்களோட அவங்களோட மூளைக்குள்ள பதியும். புரிஞ்சுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நான் இப்ப சொல்றேன் பாருங்க. ஓகே, மொபைல்ல ஓகே நீங்க எப்படி வந்து ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இந்த விஷயம் எவ்வளவு அழகா வந்து அவங்களோட மனசுல பதியும். கம்ப்யூட்டரை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு அவங்க அட்லீஸ்ட் அவங்க வந்து என்ன இல்ல என்ன சொல்றது, மொபைல் போன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் மொபைல் போன் யூஸ் பண்றதுனால அவங்க ஈஸியா கம்பேர் பண்ணி பார்த்துப்பாங்க. சரியா? அதனால பேசிக்ஸ்ல வந்து அதனால ரொம்ப இன்வால்வ் பண்ணி குறைகள் கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகே, நம்மளுடைய நோக்கம் வந்து என்னன்னா ஓகே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுலயே நம்ம வந்து பிரயாணம் பண்றதுதான். சரியா? ஓகே, அவ்வளவுதானா? அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல தயவுசெய்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. அதோட இமேஜ் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க குவாண்டம் கம்ப்யூட்டர்னா நம்ம சாதாரண கம்ப்யூட்டர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். அது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் அதோட இமேஜ். என்னமோ அதாவது பெரிய பெரிய மாளிகை ஹோட்டலுக்குள்ள போனீங்கன்னா மேல இருந்து தொங்க விட்டுருப்பாங்களா அலங்கார விளக்கு, அது மாதிரி இருக்கும். சரியா? ஓகே ஓகே மக்களே, அவ்வளவுதான். ஓகே பை, டேக் கேர். ஓகே, நீ இந்த வீடியோவை அடுத்தது இங்கிலீஷ்ல போடணும். அப்புறம் இன்னொன்னு, ஆங்கிலம் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஓகே என்னுடைய மற்ற ஆங்கில வீடியோக்களையும் ஓகே காதுல போட்டு கேட்டுக்கிட்டே வாங்க. சரியா? இது என்னுடைய வேண்டுகோள் தான். ஓகே, இட்ஸ் அ ஹம்பிள் ரெக்வெஸ்ட், அவ்வளவுதான். அதனால சீக்கிரம் அவங்க மனசுக்குள்ள ஆங்கில வார்த்தைகள்லாம் உள்ள 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 போகும், பதியும். சரியா? பாய், டேக் கேர். நாளைக்கு சந்திப்போம்.